ஒரு வீடியோவில் எல்லாரும் என் காலில் வந்து விழுங்கடா அப்படின்னு பல்வேறு அவதூறுகளையும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பர்சனல் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, தனி மனித தாக்குதல் உட்பட அனைத்தையும் செஞ்சார் இந்த சாட்டை துரைமுருகன். பல்வேறு விதமாக தரைக்குறைவான விமர்சனங்கள் மூலம் சமூக வலைத்தளங்களில் போட்டுட்டு இருந்தார் இந்த சாட்டை துரைமுருகன். ஒரு படிக்கு மேலே போய் வந்து தமிழர் கட்சி விமர்சனம் செய்தே அரசியல் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே பல்வேறு கேள்விகளையும் கொச்சையான வார்த்தைகளையும் பிரயோகப்படுத்தி ரஜினிகாந்த் அவர்களை எவ்வாறு விமர்சனம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுக்க தெரியும். அதனாலேயே அந்த ரஜினிகாந்த் அரசியலை விட்டு விலகிட்டார். அதே மாதிரி தான் பர்சனல் அட்டாக், கொச்சையான வார்த்தைகள் அப்படின்னு டிவிகே விஜய் அவர்களுடைய வெற்றி என்பது யாருக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக ஒருத்தருக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்திருக்கும். ஆளும் அரசாங்கத்திற்கு கூட இவ்வளோ பெரிய அதிர்ச்சி இருந்திருக்காது. ஆண்ட முதல்வருக்கு கூட இவ்வளோ பெரிய அதிர்ச்சி இருந்திருக்காது. அந்த ஒரு நபருக்கு கண்டிப்பாக தூக்கமே இருந்திருக்காது. அப்பேற்பட்ட ஒரு பர்சன் யாருன்னா திரு சாட்டை துரைமுருகன். எந்த மாதிரியான விமர்சனத்தெல்லாம் வச்சார் தெரியுமா சாட்டை அவர்கள்? விஜய் மீது பல்வேறு அவதூறுகளையும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பர்சனல் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, தனி மனித தாக்குதல் உட்பட அனைத்தையும் செஞ்சார் இந்த சாட்டை துரைமுருகன் என்ற ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் டிவிகே கட்சியினரையும் விஜய் அவர்களுடைய ரசிகரையும் பல்வேறு விதமாக தரைக்குறைவான விமர்சனங்கள் மூலம் சமூக வலைத்தளங்களில் போட்டுட்டு இருந்தார் இந்த சாட்டை துரைமுருகன். ஒரு படிக்கு மேலே போய் வந்து ஒரு வீடியோவில் எல்லாரும் என் காலில் வந்து விழுங்கடா அப்படின்னு சொன்னார் சாட்டை துரைமுருகன். அதாவது விஜய் ரசிகர்களை என் காலில் வந்து விழுங்க, அப்போ தான் நான் வந்து விஜய் பற்றி விமர்சனம் செய்வதை நிறுத்துவேன், நீங்கள் என் காலில் வந்து விழுங்க, கதறுங்க அப்படின்னு சொன்னவர் தான் இந்த சாட்டை துரைமுருகன். பர்சனல் அட்டாக், விவாகரத்து பெற போகிறது தொடர்பாகவும் இன்னொரு நடிகையோட தொடர்பில் இருப்பதாகவும் பல்வேறு அவதூறுகளை பேசிட்டு வந்தவர் தான் இந்த சாட்டை துரைமுருகன். ஒரு அரசியல் விமர்சகராக தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு தனி மனித தாக்குதலை தொடுத்தவர் தான் இந்த சாட்டை துரைமுருகன். இதே போல தான் ரஜினிகாந்த் அவர்களையும் நாம் தமிழர் கட்சி விமர்சனம் செய்தே அரசியல் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே பல்வேறு கேள்விகளையும் கொச்சையான வார்த்தைகளையும் பிரயோகப்படுத்தி ரஜினிகாந்த் அவர்களை எவ்வாறு விமர்சனம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழகம் முழுக்க தெரியும். அதனாலேயே அந்த ரஜினிகாந்த் அரசியலை விட்டு விலகிட்டார். அதே மாதிரி தான் பர்சனல் அட்டாக், கொச்சையான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு யுக்திகளை விஜய் மீது பயன்படுத்தினாங்க. ஆனாலும் அவர் அந்த அரசியலை விட்டு விலகுவதாக இல்லை, இப்போ வெற்றியும் கண்டிருக்காரு. இந்த சாட்டை துரைமுருகனை பொறுத்தவரையிலும் அவ்வளோ பர்சனல் அட்டாக்கை இந்த சாட்டை துரைமுருகன் திரு விஜய் அவர்கள் மீது வச்சார். அரசியல் தாண்டி பல்வேறு விமர்சனங்களையும் கொச்சையான வார்த்தைகளையும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பர்சனல் அட்டாக் செஞ்சவர் தான் இந்த சாட்டை துரைமுருகன். ஏன்னா விமர்சனம் வைப்பதற்கு ஒன்றும் இல்லை, அவர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாலும் அவர் தமிழன் தான் தெரிய போகுது. ஸோ அது ரீதியாகவும் வந்து அவரை வந்து விமர்சனம் செய்ய முடியாது. அவரை அட்டாக் பண்ணுறதுனா பர்சனல் அட்டாக் தான் பண்ணோம். அவர் யாரோட தொடர்பு இருக்கார், அவருடைய பின்புலம் என்ன, அவர் எங்கெல்லாம் போகிறாரு, எங்கெல்லாம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஆராயிறது தான் திரு சாட்டை துரைமுருகன் அவர் வந்து வேலையாக வச்சுருந்து இந்த யூடியூப் வாயிலாக விமர்சனங்களும் செஞ்சிட்டு இருந்தார். ஆனாலும் அந்த விமர்சனங்களை எல்லாத்தையும் கடந்து தான் திரு விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்கார்.